அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை திமுகவின் அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். விஜய் அரசியல் பிரவேசம் தமிழக அரசியல் களத்தில் பெருசாக பேசு பொருளாக இருக்குது. ஊடகங்களில் அது கவனம் பெறுது. திமுக பார்வையிலிருந்து, திமுக கண்ணோட்டத்தில் விஜயினுடைய அரசியல் பிரவேசத்தை எப்படி பார்க்குறீங்க? நோ கமெண்ட்ஸ். அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நோ கமெண்ட்ஸ். அதை பற்றி நான் சொல்ல விரும்பல. திரு RS பாரதி அவர்கள் எதையுமே உடைச்சு பேசக்கூடியவர். ரஜினி அரசியலுக்கு வந்தப்போ பேசினார், கமல் அரசியலுக்கு வந்தப்போ பேசினார். விஜய்க்கு மட்டும் எவ்வளவு கவனமாக பேசுறதுக்கு என்ன காரணம்? தலைவர் ஊரில் இல்லாத நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் அடக்கமாக தான் பேசியாகும். இன்னொரு வாட்டி பேசுகிறேன், தலைவர் ஊர்லேருந்து வரட்டும், அதை பற்றி கமெண்ட் வரும். அப்போ காத்திருக்கலாம் அப்படின்னு காத்துருங்க. ஏன் விஜய்க்கு மட்டும் ஏன் ரொம்ப கவனமாக இருக்கிறீங்க? இப்போ நாங்கள் வி ஆர் கோயிங் ஸ்டடி. எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நாங்கள் வை ஷுட் வி கமெண்ட் அப்பான் அதர்ஸ். ஏன் பேசணும்? தேவையில்லை. எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜனங்களே எங்களுக்கு கண்டினியூஸாக ஓட்டு போட்டுட்ருக்காங்க. பார்ட்டியும் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் ஒரு கேடர் வைஸாக மீட்டிங்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். எங்கள் மூமெண்ட் நல்லா போயிட்டு இருக்கும்போது சரி, வை ஷுட் வி கமெண்ட் அப்பான் அதர்ஸ். அதில் எதனா தேவையில்லாத விமர்சனங்கள் வரும். தேவையில்லை. இட் இஸ் பெட்டர் டு அண்ணா சம்பத்து கட்சி ஆரம்பித்து கூட அண்ணா இக்னோர் பண்ணிட்டார். ஒரு வார்த்தை கூட சம்பத்துன்னு சொல்லவே இல்லை. அதனால் எங்களுக்கு நாங்கள் தேவையில்லாத விஷயம் எங்களுக்கு வி ஆர் பிஸி. அதர்வைஸ் எங்களுக்கு எங்கள் வேலை நிறைய இருக்குது. எங்களுக்கு வேலை கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ ஊழியர் கூட்டங்கள் ஒவ்வொரு ஒன்றிய நகர வேலைகள்லாம் எடுத்துகிட்ருக்கு. ஸோ எங்கள் கூட்டணியும் ஸ்டடியாக இருக்குது. வி ஆர் சாட்டிஸ்ஃபைடு. தொடர்ந்து 2019 எங்களை ஆதரிச்சுட்டு இருக்காங்க. அதனால் வி டிட் நாட் வரி அபவுட் அதர்ஸ் அண்ட் கமெண்ட் அபவுட் அதர்ஸ். பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. தலைவரும் ஊரில் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் விமர்சனம்ன்றது பல எதிர்க்கட்சி தலைவர்கள் விஜய் மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கணும், திட்டமிட்டு புறக்கணிக்கிறது தப்பு அப்படின்னு விமர்சனம் இருக்குது. அதை நீங்கள் கடக்க முடியாது இல்லையா? அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்றும் இப்போ யாரும் புறக்கணிக்கிற மாதிரி தெரியல. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க. சட்டப்படி ஏன் தடையாக பண்ணிட்டாங்க? இல்லையே, ஒன்றுமே இல்லையே. 21 கேள்விகளை காவல்துறை தரப்பு எல்லாருக்கும் எங்களுக்கே போட்டால் கூட இப்போ நாங்கள் OMCயில் கொண்டு நடத்தினோம். எங்களுக்கு கண்டிஷன்ஸ் போட்டு தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சில போலீஸில் பர்மிஷன் கொடுக்குறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. அதை அப்டாட் பண்ணுறாங்க. அதில் எதுனா வயலேட் பண்ணியிருந்தாங்களா, அகென்ஸ்ட் தி ரூல்ஸ் பண்ணியிருந்தாங்களா, கோர்ட் இருக்குது. கோர்ட்டில் போய் தே கேன் கெட். எங்களுக்கு கூட தான் ஈழத்தமிழர் இதுக்கு நடத்தலை, கொடுக்கல, பர்மிஷன் கொடுக்கல. ஒரு சண்டே அன்னைக்கு கோர்ட் உட்கார வச்சு பால் வசந்தகுமார் ஜட்ஜி அவர்கள் எங்களுக்கு OMCயில் பர்மிஷன் கொடுத்தார். அதனால் தேர் ஆர் ஸோ மெனி அதர் ரெமிடிஸ். அது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒருத்தர் கொடுக்கல, ஏதாவது ஒன்று பண்ணால் கூட அது ரெமெடி கோர்ட் இருக்குது. நாங்கள் வாங்கலை. ஆமாம், நீங்கள் அந்த காலத்தில் வாங்கியிருக்கிறீங்க. சண்டே அன்றைக்கே சிட்டிங், ஸ்பெஷல் சிட்டிங் உட்காந்து நான் தான் பெட்டிஷனர். நம்ம சீஃப் ஜஸ்டிஸாக பிற்காலத்தில் போனேன். இவர் பால் கனகரா, இவர் பால் வசந்தகுமார் அவர்கள் கொடுத்துட்டு போனார். ஒரு 12-1 மணிக்கு ஆர்டர் கொடுத்தாரு. ஈவினிங் நடத்தணும். முதல்ல அக்காடு ஹோட்டலில் நடத்தணும். அவங்க பர்மிஷன் கொடுத்த பிறகு அந்த மாநாட்டை OMCயில் நடத்தணும். அதனால் இல்லை, கட்சிகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நீதிமன்றத்தை அணுகலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து, சர்ச்சைக்குரிய பொருளில் ஒரு கருத்தரங்கம் நடக்குது. அதனால் அரசாங்கம் வெளிப்படையாக நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுது. அவங்க நீதிமன்றத்துக்கு போனால் அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். நீங்களே போயிருக்கிறீங்க. ஆனால் விஜய் விஷயத்தில் மூடு மந்திரமாக இருக்கே. எதிர்கட்சிகள் தான் விஜய்க்கு நீங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தான் கேட்கணும். நான் ஐ எம் நாட் காம்பிடென்ட். நான் டினை பண்ணலை, நான் கொடுக்கலான்னு சொல்லலை, அறிக்கை விடலை. அவங்க கொடுத்துருக்காங்கன்னா எதுக்காக கொடுக்கலன்ற அவங்க கேட்டிங்களா அவங்க சொல்லுவாங்க. ஆமாம், இது நீங்கள் சொல்வது சரிதான். நிர்வாக ரீதியாக ரொம்ப சரியாக சொல்கிறீங்க. ஆனால் இது எப்படி பொருள் கொள்ளப்படுதுன்னா, ஜெயக்குமார் தொடங்கி தமிழிசை மேடம் தொடங்கி எல்லாருமே திமுக பயந்துக்கிட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களாம் எங்களை பாராட்டுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழிசையோ ஜெயக்குமாரோ இது என்னைக்காவது எங்களை பாராட்டியிருக்காங்க. அதனால் அவங்க சொல்கிறத பற்றிலாம் பெருசாக எடுத்துக்க கூடாது. பயம்ன்றது ஒரு பயம் என்ற வார்த்தையே எங்களுக்கு அகராதியில் கிடையாது. பயம்னா நாங்கள் ஒருத்தர் தான் எமர்ஜென்சி நேரத்தில் எதிர்த்து ஜெயிலுக்கு போனவங்க. நாங்கள் பயந்துன்னு கட்சி பேரை மாற்றலை. அதிமுகன்ற கட்சி துவக்கப்பட்ட போது ஜெயக்குமார் சொல்கிற அந்த பதில் அதிமுகன்னு தான் எம்ஜிஆர் துவக்கினார். எல்லாரையும் பிடிச்சி மொரார்ஜி தேசாய் எல்லோரும் ஜெயிலுக்கு போனாங்க, மிச்சால் எல்லாம் போட்டாங்கன்னு சொல்லாமல் கொள்ளாமல் அனைத்து இந்திய அதிமுகன்னு மாற்றிக்கிட்டார்ல. ஒரு மூமெண்ட்டுடைய பேரை அப்படி
அந்த மாதிரி பயம்லாம் எங்களுக்கு கிடையாது. நம்ம கொள்கையே கைவிட்டிருக்கோம்ல, திராவிட நாடு கோரிக்கையே கைவிட்டிருக்கோம்ல. அது அதுக்குரிய காரணங்களை அண்ணா கரெக்டாக சொல்லிட்டார். ஒத்தி வச்சிருக்கேன்னு சொன்னார். இன்றைக்கி அதை பற்றி இப்போ பேசுனா பிரிவினைவாதம் ஆகிடும். நாங்கள் அன்றைக்கி சொன்னதெல்லாம் இப்போ மற்றவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. எங்களை யார் யார் குறையான்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் இப்போ அதே பேசுகிறாங்களே. ஹிந்தி நாங்கள் மட்டும்தான் எடுத்தோன்னு சொன்னாங்க. இப்போ கர்நாடகாவில் எதிர்க்கிறாங்க, வெஸ்ட் பெங்கால் எதிர்க்கிறாங்க, ஆந்திராவில் எதிர்க்கிறாங்க. நீட்டை நாங்கள் தான் எதிர்க்கிறோன்னு சொன்னாங்க. இப்போ இந்தியா பூரா எதிர்க்கிறாங்க. அது திமுக எதை முதல்ல சொல்லுதோ அது பிற்காலத்தில் எல்லாம் ஏற்றுப்பாங்க. ஸோ பயம்ன்றது உங்களுக்கு கிடையாது. இப்போ பயம்ன்ற வார்த்தைக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லுங்கள். நாங்கள் எதையாவது பயந்து ஒதுங்கி ஓடி இருக்குமா? அதனால் யாரை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எம்ஜிஆரை கண்டே நாங்கள் பயப்படல, ஜெயலலிதாவை கண்டே பயப்படல. ஸோ விஜயை கண்டு பயப்பட அது அந்த வார்த்தைக்கே போல. எம்ஜிஆரே கண்டு பயப்படல, நாங்கள் மோடியை கண்டு பயப்படல, நாங்கள் யாரை கண்டு பயப்படல. ஆனால் நான் உங்களை தொடர்ந்து கவனித்து வருகிறேன். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தபோது நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் பேட்டி கொடுத்துருக்கீங்க, பல பேட்டிகள் கொடுத்தீங்க. கமலஹாசனுக்கு பேட்டி கொடுத்துருக்கீங்க, விஜயகாந்துக்கு பேட்டி கொடுத்துருக்குறீங்க. ஆனால் இந்த முறை விஜய்ன்ற பெயரை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு பெயரை கூட பயன்படுத்தலைன்றது எனக்கு புதுசாக இருக்குது உங்கள்கிட்ட பேட்டியை. அதாவது நான் ஒரு 62 வருஷமாக அரசியல் இருக்கிறேன், ஒரே கட்சி இருக்கிறோம். அது தேவையில்லாமல் நான் போய் எதாவது கமெண்ட் பண்ணி அது மட்டும் இல்லாத பிரச்சனைகள் ஏதாவது வரும். அதனால் நான் தேவையில்லாத கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தலைவரே சொல்லிட்டார், தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் தலைவர் ஊரில் இல்லாத நேரத்தில் நாங்கள் ஏதாவது பண்ணி அது திமுக நான் சொன்ன கட்சியினுடைய அமைப்புச் செயலாளர், ஆமாம், அது பார்ட்டியினுடைய கருத்தாயிடும். தட் வில் ரிஃப்ளெக்ட் அப்பான் மை லீடர். நிச்சயம். ஏமா அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கும்போது வி ஆர் நாட் சப்போஸ். கரெக்ட், நீங்கள் கவனத்தோடு சொல்கிறீங்க. ஆனால் என்ன இங்கே அரசியல் நடக்குது அப்படின்னா, விஜய் ரசிகர்களை திமுகவுக்கு எதிராக நிறுத்துகிற ஒரு அரசியல் நடக்குது. அது உங்களுக்கு 26 நெருக்கடியாக மாறாதா? விஜய்க்கு எதிராக நான் சொல்லிட்டேன், எங்ககிட்ட எங்கள் கேடர் ஸ்ட்ரென்த்து கரெக்டாக இருக்குது. இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தொகுதியில் 234 தொகுதியில் 221 தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். அதனால் வி காட் சப்ஸ்டான்ஷியல் ஸ்ட்ரென்த்து, வி ஆர் சாட்டிஸ்ஃபைடு. எங்கள் தான் நாங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு இப்போ எல்லா விதமான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். கருத்து கணிப்பில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், 54% பேர் அந்த இந்த கருத்து கணிப்பு தான் இந்த எக்ஸிட் போல் வந்தது பாருங்கள். அப்போ எல்லாம் 300-400-400-400னாங்க. இந்த அக்னி நியூஸ் சர்வீஸ் தான் 240 தாண்டாதுன்னு சொன்னாங்க. அன்றைக்கி ஈவினிங்கே நானும் சொன்னேன், அதை ரிலை பண்ணி தான் வராதுன்னு சொன்னேன். அதே ரிசல்ட்டாக அந்த அக்னி நியூஸ் சர்வீஸ் தான் இன்றைக்கி சொல்லியிருக்கு. ஒரு கணக்கு போன வாரம் எடுத்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 54% சாட்டிஸ்ஃபைட் வித் முக ஸ்டாலின், 17% சாட்டிஸ்ஃபைட் டு சம் எக்ஸ்டென்ட், 24% தான் நாட் சாட்டிஸ்ஃபைட். இப்போது நாங்கள் இப்போ வேலை செய்கிறதெல்லாம் இந்த 29% நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொன்னாங்க பாருங்கள். அதை எப்படி எங்கள் பக்கம் இழுக்கிறதுன்றது தான் நாங்கள் வேலை செய்கிறோம். நீங்கள் சொல்வது போல் திரு முக ஸ்டாலின் அவர்களுக்கான செல்வாக்கு தொடர்ந்து உயர்வாக தான் இருக்குது. ஆனால் ஆட்சி மீதான மதிப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் 19 வாங்கின வாக்கு 21 கிடைக்கல, இப்போ 24 அதை விட குறைவாக இருக்குது. இப்போ அது நீங்கள் பார்க்கலையா? பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குல்ல, 24 உங்களுக்கு குறைஞ்சிருக்குல்ல, அதை கவனிக்கலையா? அண்ணாலாம் சொல்லுவார், ஜனநாயகத்தில் தலைகள் தான் முக்கியம், அப்படியே தலைக்குள்ள என்ன இருக்கிறது முக்கியம் இல்லை. ப்ரப்போர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் கிடையாதுங்க. ஸோ சீட்டு கிடச்சிருச்சு. அதனால் வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் அந்த ஆஸ்பெக்டில் தான் போயிட்டுருக்குறோம். அதெல்லாம் சொல்லலாம். இந்த 29% அதிருப்தியாளர்களை எப்படி எங்கள் பக்கம் மாற்றுறதுன்றதுல தான் இப்போ நாங்கள் யூகங்கள் வகுத்து வேலை செய்யணும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அதிருப்தியாளர்கள்னு, ஆனால் எதிரிகள் கூடியிருக்காங்கல்ல. திரு கே.என். நேரு அவர்கள் பேசின போது கூட எதிரிகள் கூடியிருக்கிறாங்க, நாலாபுரத்திலிருந்து எதிரிகள் விமர்சிக்கிறாங்க அப்படின்றாரு. இப்போ புதுசாக விஜயும் விமர்சனங்கள் புதுசு இல்லைங்க. இப்போ யார் யாருங்களை விமர்சனம் பண்ணாங்களோ அதெல்லாம் விமர்சனத்தை தாண்டி தானே பாராளுமன்ற தேர்தல் ஜெயித்தோம். அதே விமர்சனங்கள் தான் இப்போ தொடருது, புதுசாக ஒன்றும் யாரும் வரல. ஆனால் நிலைமை என்ன மாதிரி இருக்குன்னா, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இப்போ 19 மோடி அவர்கள் வேணுமா வேண்டாமா, 21 இபிஎஸ் அவர்கள் வேணுமா வேண்டாமா, 24 மீண்டும் மோடி வரணுமா வேண்டாமான்னு, இந்த முறை தான் முதன்முறையாக திரு முக ஸ்டாலின் அவர்கள் வேணுமா வேண்டாமான்ற இது ஒரு பெரிய ஆசிட் டெஸ்ட் இல்லையா? முதன்முறையாக நீங்கள் இந்த இதற்குள்ள வரீங்க. இல்லை ஏற்கனவே 21 சக்ஸஸ் ஆச்சு. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் மோடி வர்சஸ் முக ஸ்டாலின் தான் நடந்தது எலெக்ஷன். அப்போ நாங்கள் ஆட்சியிலேருந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆகிடுச்சு இல்லை, 3 வருஷம் பர்ஃபார்மன்ஸ் வச்சு தானே போட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் பர்ஃபார்ம் பண்ணலன்னா அது மாதிரி போடுவோம், எதிர்ப்பு ஓட்டு தான் போடும். மோடி ஃபேக்டருங்கிறது வேறு. பட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸும் நிற்கும் இல்லை.
இந்த எலெக்ஷனில் வந்து 1000 ரூபா மகளிர் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா மகளிர் ஓட்டு நான் வந்து 67லேருந்து கவுண்டிங் ஏஜெண்ட்டாக போகிறேன். ஒவ்வொரு எம்ஜிஆர் கட்சி விட்டு போகிறது வரையிலும் பெண்கள் ஓட்டுனா முழுக்க திமுகவுக்கு தான் விழும். அந்த காலத்துலையும் சரி. எம்ஜிஆர் போன பிறகு பார்த்தீங்கன்னா நானும் 2-3 எலெக்ஷன் இருக்கேன், 4-5 எலெக்ஷன் இருக்கேன். லேடிஸ் ஓட்டு என்ன தான் செல்வாக்குள்ளவங்களாக இருந்தாலும் மார்ஜின் எங்களுக்கு அவ்வளோ வராது. ஆனால் இந்த ஏடிஎம்கே தான் வரும். ஜென்ஸு 90-80% போட்டாலும் லேடிஸ் ஓட்டுன்னு வந்தாலும் அப்படியே வேவ் அடிச்சா கூட இந்த டிஃப்ரென்ஸ் அங்கே இருக்காது. அப்படி ஒரு வேவ் ஒரு எம்ஜிஆருக்கு இருந்தது. இல்லைன்னு மறுக்க நான் தயாராக இல்லை. அது எங்கள் தலைவர்களும் சொல்லியிருக்காங்க, நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த எலெக்ஷனில் ஒரு லாங் கேப்புக்கு பிறகு டிஆர் பாலுக்கு நான் கவுண்டிங் ஏஜெண்ட்டாக போனேன். லேடிஸ் பூத்தை பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி அந்த காலத்தில் இலை குழமோ அந்த மாதிரி உண்டு. அதனால் ஒரு ட்ரெண்டு தமிழ்நாடு, நான் இங்கே மட்டும் இல்லை, எல்லாருமே எல்லா தொகுதியிலையுமே சொல்கிறாங்க. அதனால் ஒரு கன்சால்டேட் ஆகிடுச்சு எங்களுக்கு. அதனால் இது கவர்மெண்ட் பீப்புள் ஆர் சாட்டிஸ்ஃபைடு வித் எம்கே ஸ்டாலின். இது அடுத்தது அவருக்கு எலெக்ஷன் தான் நடக்க போகுது. மோடின்ற ஃபேக்டரி கிடையாது. உங்களுக்கான ஆசிட் டெஸ்ட் எங்களை ஏற்றி யார் எதிரி இருக்கா? கேன் யூ நேம் எனிபடி? அப்படி சொல்ல முடியாது இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு திடீர்னு உருவாகலாம். 96ல் ரஜினிகாந்த் வந்தார், திமுக மூப்பனார், அப்படி மாற்றம் வந்தது, அப்படி வரலாம். திடீர்னு எதிரிகள் வரலாம். இது அப்போ கூட திமுகன்றது பழைய கட்சி, அதுதான் மெயின் தலைமை தாங்கின கட்சி அந்த கூட்டணி. அதனால் அது திமுகன்றது ஒரு கூட்டணி நம்பி தான் கொண்டு வந்தேன். முக ஸ்டாலின் கலைஞர் தான் சீஃப் மினிஸ்டர், மூப்பனார் சீஃப் மினிஸ்டர் கொஸ்டின் வரல 96 கூட. ஆமாம், கலைஞர் தானே. ஸோ அதை எடுத்துக்கு தானே போட்டாங்க. அதனால் எங்களுது வந்து தொடர்ந்து போயிட்டு தாங்க இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி விஜய் அப்படின்னு ஒரு காம்பினேஷன்லாம் வந்தால் உங்களுக்கு நெருக்கடியாக வந்து யார் வந்தாலும் எங்களை பற்றி அந்த 29% எல்லாம் அடங்கிட்டோம். இபிஎஸ்ஸு, ஓபிஎஸ்ஸு, தினகரன், சசிகலா, கம்பெனி ஆல் அதர்ஸ் எக்ஸட்ரா. இந்த 29 எல்லாம் இதுக்குள்ளே யாரோட பங்கு போட்டுக்கிறாங்கன்றது தான் ஃபேக்ட். எதிரிகளே இல்லைன்றீங்க? எதிரிகள் இல்லைன்னு சொல்ல, 29% இப்போ ஆஸ் ஆஃப் நவ் இப்போ இல்லை. 29% தான் எங்களுக்கு எதிர்ப்பாக இருக்காங்க. அந்த அதை இன்னொரு பண்ணுறதுக்கு வி ஆர் ஒர்க்கிங். அது என்ன பண்ணணும், அதெல்லாம் எங்கெங்கே என்னென்ன ஃப்ளாஸ் இருக்குது ஓப்பனாக சொல்கிறேன். அந்த 29% கூட முக ஸ்டாலினுக்கு எதிர்ப்பானது அல்ல. மேலே இருக்கிறக்கோ, மந்திரி மேலே இருக்கிற லோக்கல் மந்திரி, லோக்கல் கவுன்சிலர், லோக்கல் எம்பி, இவங்க மேலே இருக்கிற அந்த டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அந்த 29% ஒழிய எம்கே ஸ்டாலினுக்கு அகேன்ஸ்டாக இல்லை, முக ஸ்டாலினுக்கு எதிர்ப்பாக இல்லை. இந்த 24% லோக்கல் லீடர்ஸ் மேலே இருக்கிறது. அதை ரிட்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் வி ஆர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். சில இடத்துலாம் ஓப்பனாக எங்கள் மீட்டிங்கில் மாவட்ட செயலாளர் கொடுத்தது தலைவர் சொன்னார், கவுன்சிலர் இப்படி நடந்துக்கிட்டாங்க, அவங்களாம் நடவடிக்கை எடுக்கணும்னு எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. அந்த 29% அது வந்துடுது. ஸோ அதெல்லாம் சரி பண்ணிடணும். கூட்டணிகள் மாறக்கூடிய சூழல்லாம் திமுகவின் மூத்த தலைவர்களே வெளிப்படையாக அவர் இன்னைக்கு ஒருத்தர் மறுத்துட்டாரு. நான் அந்த எண்ணத்தில், அதாவது ஒரு கட்சி தொண்டர்களை எங்களுக்குள்ள இன் கேமரா மீட்டிங் மோட்டிவேஷனுக்காக பேசலாம். யார் தான் நமக்கு தேவையில்லை, தடுத்து நிற்கணும், அந்த அளவு வேலை செய்யணும்னு ஒரு மோட்டிவேஷனுக்காக பேசுகிறத ஒழிய அது வந்து கூட்டணிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. தொண்டர்களை ஊக்குவிக்கிறதுக்காக பேசுறது அந்த மோடில் தான் பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட்டே நீங்கள். ஆனால் என்ன வெளிப்படையாக பேசுகிறாங்கன்னா, இவங்க தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க, ஓவர் கான்ஃபிடென்ஸ். இந்த முறை சில கட்சிகளை வந்து வெளியேற்றிடுவாங்க. திரு உதயநிதியே அப்படி பேசியிருக்கிறாரு உள்ளரங்கத்துலலாம் செய்தி வருது. தவறான தகவல் அதெல்லாம் கிடையாது. இப்போ உங்கள் பார்வையில் இதே கூட்டணியோடு தான் பயணிக்கணுன்றது இந்த தேதி வரையிலும் கரெக்டாக இருக்கும். எந்த விதமான அப்பப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க ஒவ்வொரு, அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும், இப்போ இருக்கிறவங்க ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு பாலிசி இருக்குது. அந்தந்த பாலிசியை அவங்க பேசுவாங்க. அப்போ மொத்த பேரும் ஒரே கருத்துல இருந்தால் அவங்க வேற கட்சியில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ரொம்ப எல்லாம் திமுகவிலே தான் இருக்கணும். நிச்சயமா கூட்டணி அமைச்ச போது கூட எங்களுக்கு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. 67லே சுதந்திரா பார்ட்டி கேபிட்டலிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இவங்களுக்கு 2 போல் அது. ஆனால் அண்ணா என்ன பண்ணார், 2 பேரையும் ஒரே போல் கொண்டு வந்தார். அந்த மாதிரி இப்போ இருக்கிற கட்சியிலே கூட இப்போ நீங்கள் கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்சிஸ்ட் காங்கிரஸுக்கு எதிர்ப்பார். இங்கே 2 பேரும் தேர் அந்த சேம் பிளாட்ஃபார்ம். இல்லை,
ஒற்றுமையாக இந்த கூட்டணியை சிதறாம கொண்டு போனதுல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் இப்பவும் கொண்டுட்டு போவார். காரணம் என்னன்னா எங்கள் லீடர் வந்து ரொம்ப அட்ஜஸ்டபிள் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, கூட்டணி தலைவர்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாரு. இவரெல்லாம் அவர்களே நாமளும் எல்லா தலைவர்களும் பேசுகிறோம். அவங்க வந்து எங்கள் தலைவர் மேலே தனிப்பட்ட முறையில் எந்த கோபமும் இல்லை. ஒன்று ரெண்டு அங்கங்கே எங்கள் மேலே கோபத்தில் இருக்கலாம். அதனால் வந்து நேரு கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார் இல்லையா, இதனால் அஃபண்ட் ஆகி கூட ஒருத்தர் இருக்கலாம். அந்த இடம் தான் திமுக தொண்டர்களே நிர்வாகிகளே என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு, முதல்வருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு, கூட்டணின்னு நம்ம கூட்டணி கட்சிகளுக்கு இடத்த கொடுத்துட்றோம், நமக்கு அது கிடைக்காம அந்த அதிருப்திக்கு அண்ணா பலமுறை சொல்லியிருக்காரு, கலைஞர் பலமுறை உதாரணம் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு கூட்டணியில் எப்படி கூட்டணி உருவாக்குற போது அறிவிக்கப்பட்ட கேண்டிடேட்டே மாற்றிருக்கிறோம். இந்த மாதிரி லீடர்ஷிப் சில அதை வந்து வருத்தங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. சில பேருக்கு கட்சிக்காரில் உழைச்சவங்களுக்கு இருக்க தான் செய்யும். காலம்பூரா நம்ம இப்போ பண்ருட்டின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்க, கட்சிக்காரில் பெரிய லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க, தியாகம் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களாம் தொடர்ந்து 10 ஒரு 2 தேர்தலில் கூட்டணிக்கே கொடுத்துட்றாங்க. அப்போ அங்கே இருக்கிற தொண்டர்களை நாங்கள் சமாதானப்படுத்தி ஆகணும். ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கும் பெரிய கட்சினா இருக்கலாம் செய்யும். நீங்கள் சொல்கிறீங்க, கவனமாக சொல்கிறீங்க, அனுசரித்து போகணும். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக எப்போதும் கூட்டணியை நம்பி தான் வரும், ஆட்சியை பிடிக்கும், சொந்த பலத்தில் வராது. ஜெயலலிதா அவர்கள் சொந்த பலத்திலேயே நின்னாங்க. திமுக அப்படி கூட்டணி கட்சிகள் எந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த மத்திய தனியாக நின்னாங்க சொல்லுங்கள். மக்கள் நல கூட்டணி எல்லாம் தனியாக இருக்கிறப்ப 3 பேர் தான், தனியரசு, கருணாநிதி. கூட்டணின்றது என்னங்க, தனியான்னு சொன்னால் தனியாக நிற்கணும். இவங்க எல்லாம் ரெட்டல சின்னத்தில் யாரும் அது வேறங்க. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் கூட்டணி? ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கூட்டணியில் இருக்கிறவங்க 10 கணக்கில் 3 பேரையும் சின்னத்தில் நிற்க வச்சுட்டாங்க. ஒருத்தர் தவிர மற்றவங்க சொன்னால் கூட்டணி தான். அது பெரிய கட்சியா சின்ன கட்சியான்றதை பற்றி இல்லை. அது அண்ணா காட்டிய வழியில் நாங்கள் போகிறோம். அண்ணா இப்போ வந்து அவருக்கு அரசியல் தெரியாத நடத்துமா, கட்சி வலுவாக இருந்த நேரத்திலே அண்ணா வந்து கூட்டணி அமைச்சார் எல்லாரையும். சில நேரத்தில் வந்து அது வந்து பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸை பார்த்து தான் பண்ணணும். 77 எலெக்ஷனில் எங்களை விட்டு கலைஞரை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. தன்னந்தனியாக தான் நீங்கள் சொல்கிற மாதிரி தனியாக நின்னோம். 48 இடத்துல ஜெயித்தோம். 75 இடத்துல ஏறத்தாழ 3000 ஓட்டு கீழே 75 இடத்துல நாங்கள் தோற்றோம். நீங்கள் அப்போ நாங்கள் அந்த கட்சியில் கண்டி கூட்டணி போய் இருந்ததுன்னு வச்சுங்க, எம்ஜிஆர்ன்ற ஒருத்தர் ஆளே இல்லைங்க. திமுக ஆட்சிக்கு மொத்தமாக 77 வந்திருக்கோம், 137 எம்ஜிஆர் இருந்திருக்க மாட்டார். இப்போ நீங்கள் சொன்னது வந்து யாருக்கு முக்கியமான செய்தினா திரு இபிஎஸ் அவர்களுக்கு, யாரையும் விடாமல் ஒரு நல்ல கூட்டணி அமைச்சா அவங்க கூட்டணி எல்லா கட்சிகளுக்குமே தான் அந்த அறிவுரை. இப்போ ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவானால் உங்களுக்கு பெரிய நெருக்கடியாக இருக்கும்ல. அந்த அணியை நாங்கள் பார்த்தவங்க தானே. ஒருங்கிணைந்த அதிமுக ரெட்டலையும் பார்த்தவங்க, பிரிஞ்சிருக்கிற அதிமுக ரெட்டலையும் சின்னையும் பார்த்தவங்க. அதிமுக பொறுத்த மட்டும் லீடருக்கு ஓட்டு கிடையாது, இப்போ சின்னத்துக்கு தான். இன்னும் எம்ஜிஆர் சின்னம் கிராம அப்போ இன்னும் நம்புறவங்க இருக்கிறாங்க. இப்போ இடைத்தேர்தல் கூட ஒரு இடத்துல போகும்போது கேட்டபோது எல்லாம் நிற்கலை அந்த விற்கிற வண்டியில். ஒரு லேடி ஜெகத்லட்சுமி சொன்னார், ஒரு லேடி கேட்டாங்க, நாங்கள் ரெட்டலை தான் போடுவோம்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ரெட்டலைக்கு செல்வாக்கு இருக்கு. நான் அதெல்லாம் மறைக்கலையே, ஓகே, நான் மறைச்சு பேசுறதுக்கு தயாராக இல்லை. காரணம் என்னன்னா உண்மை தான் சொல்லி ஆகணும். இப்போ நீங்கள் சொல்கிற முக்கியமான இடம், அப்போ 2வது இடம் நாங்கள் தான் மாற்றுன்னு பாஜகவால் வர முடியாதுன்றீங்க. இன்னும் ரெட்டலை தான் நிச்சயமாக வர முடியாது. அதான் ப்ரூவ் ஆகி போச்சு. 18-19% வந்துட்டாங்களே பாஜக. 19 வருஷம் தனியாக வந்துட்டாங்க. அவங்க வந்து அவங்க நான் வந்து பாஜகவை பொறுத்த மட்டும் நீங்கள் தலைகீழாக ஒன்று, இது மோடிக்காக போட்ட ஓட்டுன்னு தான் சொல்ல முடியும். எம்எல்ஏன்னு வரும்போது அவங்க லீடர்ஷிப் யார் இருக்காங்க? திரு அண்ணாமலை எங்கே இருக்கார்? அவர் இருப்பார், இப்போ போயிட்டார். அவர் வந்துருவார். அவர் வரும்போது ஒரு தலைவராக வராரான்னு பாருங்கள். ஏன் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. அவர் ரிலீவ் பண்ணுறதுக்கு தாங்க டெம்பரரி ரிலீவ், பர்மனெண்ட்லி ரிலீவ்டுன்னு போடுவாங்க. அப்புறம் இல்லை, நீங்கள் தொடர்ந்து தொடக்கீங்க. அவர் இருந்தாலும் பரவாயில்ல, யார் இருந்தாலும் பரவாயில்ல, அது அவங்க விஷயம். இல்லை, இதை கொஞ்சம் நீங்கள் இப்படி ஒரு சந்தேகத்தை கிளப்பிட்டீங்களே தமிழ்நாடு அரசியல். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்களே பல பேர். ஒருவேளை திமுக ஆசைப்படுது அண்ணாமலை இல்லைன்னா நமக்கு எளிதாக இருக்கும்னு ஆசைப்படுறீங்க. இருக்கும்போதே பார்த்துல அப்புறம் இல்லாத போது எங்களுக்கு என்ன ஆகுது? இருந்தாலும் இல்லைன்னா அது ஒரு மேக்ஸிமம் என்ன பண்ணுமோ பார்த்தாரு, அதையும் பார்த்தாரு.
ஊழல் குற்றச்சாட்டுன்னு வச்சார். 10 நிமிஷத்துக்கெல்லாம் நான் பதில் சொன்னோன்னே அது அவுட் ஆகிப்போச்சு. அதனால் சும்மா அதெல்லாம் வந்து அவர் தப்பு. அவர் இருக்கிறது இன்னும் கேட்டால் என்னை பர்சனலாக கேட்டிங்கன்னு வச்சுங்க, அண்ணாமலை சீஃப் இது அதிமுகனுடைய இது பாஜகவுடைய தலைவராகும், இதே கவர்னராக இருந்தால் நாங்கள் அசம்பிளி எலெக்ஷனில் ரொம்ப அதிக ஓட்டில் ஜெயிப்போம். சென்டிமெண்ட்லாகவும் சொல்கிறேன், கால்குலேட்டாகவும் சொல்கிறேன். சென்டிமெண்ட் கால்குலேஷன் எல்லாமே வச்சு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய இப்போ நெருக்கடியாக அவர் திரும்பவும் வரப்போ தலைவராக வரணும், ரொம்ப அட்வான்டேஜ், ரொம்ப அட்வான்டேஜ். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இபிஎஸ் அவர்கள் இப்போ பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னு இந்த கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவை வச்சுட்டு உங்கள் பாஜக எதிர்ப்பை கேள்விக்குள்ளாங்க. நேற்று கவர்னர் இப்போ பேசியிருக்காரு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது பார்லிமெண்ட்டினுடைய கடைசி நாள் வரை நாங்கள் டூத்தனையில் ஏற்றுமா இல்லையா இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இது நானே வெளியிடுறாங்க. இதில் இப்போ என்ன பெரிய பிரளயம் ஏற்பட்டுச்சுன்னு தெரியல. இது வந்து தொண்டு தொட்டு பதவியில் இருக்கிறதுன்றது வேற, கட்சி கால் பாலிசின்றது வேற. நானும் பல முறை விளக்கம் சொல்லிட்டுருவேன். இல்லை, ஆனால் ராகுல் காந்தியை நீங்கள் ஏன் அழைக்கலன்னு தானே இபிஎஸ் கேட்குறாரு. ராகுல் காந்தியை நாங்கள் அழைச்சி, சோனியா காந்தி அழைச்சி ஒரு சிலை திறந்துட்டோம் கட்சி சார்பாக. மம்தா பானர்ஜி அழைச்சி ஒரு சிலை திறந்துட்டோம். அது நாங்கள் கட்சி சார்பாக வச்சுது. அரசாங்கத்தின் சார்பாக வச்சதை வந்து வெங்கைய நாயுடு தானே கூப்பிட்டு திறக்க வச்சோம். அன்றைக்கி ராகுல் காந்தி இது ஏன்னு கேள்வி கேட்கல. ஓமந்தூரார் மருத்துவ முன்னாடி இருக்க தலைவருடைய சிலை, கலைஞர் சிலை, அதில் வெங்கைய நாயுடு தானே வந்து திறந்து வச்சாரு. அப்போ அன்றைக்கே அந்த ராகுல் காந்தி கூப்பிடலன்னு ஏன் கேட்கல அவங்க? ஒரு பாசம் தான் காங்கிரஸ் மீது அதிமுகவுக்கு இருக்கிற பாசம் தான். அதுக்கு பிறகு தானே எங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அலைன்ஸ் வந்தது. அது அவர் 2 நாள் நினைச்சா அந்த பேச்சு, அப்புறம் நினைச்சா கவர்னர் வந்து எங்களுக்கு எடுத்து பேசின உடனே ராஜா பேட்டி கொடுத்த உடனே எல்லாம் அவுட் ஆகி போச்சு. இல்லை, அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுகவை எலிமினேட் பண்ணுறதுக்கு நான் உன்னை விமர்சிப்பேன், நீங்கள் என்ன விமர்சிங்க அப்படின்னு பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற ஒரு மறைமுக ஒப்பந்தம் தான் இந்த திட்டம். அதிமுகவை சைட்லைன் பண்ணிக்கலாம். அவங்க அதிமுக பிரிஞ்சு போய் 4 பேராக நிற்கிறாங்க. அவங்க அவரை நம்பி இருக்கிறவங்கள ஏதாவது காப்பாற்றி ஏதாவது சொல்லி நம்ப வச்சு பண்ணிக்கணுன்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதனால் அது அவங்களுடைய ஆசை. திரு இபிஎஸ் அவர்கள் கேட்ட முக்கியமான கேள்வி, நடத்துனது தமிழ்நாடு அரசோட நிகழ்வு, தமிழக அரசு தான் அழைப்புதெல்லாம் கொடுக்குது, முதல்வர் வந்து இது ஒன்றிய அரசின் விழான்னு பொய் சொல்லிட்டார், இந்த பாருங்க ஆதாரம்னு செய்தியாளர்கள்ட்ட கேள்வி மேலே கேள்வி. இதையே நீங்கள் போய் முதலமைச்சர்கிட்ட கேளுங்க, இது தமிழ்நாடு அரசு விழான்னு சொல்கிறாரு. தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்த விழாவாக இருந்தாலும் நாணயத்தை வெளியிடுற உரிமை யாருக்கு இருக்கு? அவங்க தான். அண்ணா நாணயத்தை யாரை வச்சு வெளியிட்டாங்க? எம்ஜிஆர் நாணயத்தை வெளியிடலைன்னா எம்ஜிஆர் நாணயம் வெளிவந்தது யாருக்கு தெரியாது, அவங்க யாரும் கூப்பிட்டு வரல. அந்த கலைஞருக்கு இடமே கொடுக்க முடியாதுன்றவருக்கு அழகான மண்டபம் கட்டணும், அவருடைய நினைவெடுத்து கட்டணும். அதால் தாங்கி முடியல எடப்பாடியால். நம்ம எம்ஜிஆருக்கு செய்யலையே, எம்ஜிஆர் இல்லைன்னா இவங்களாம் யாருமே கிடையாது. இல்லை, அவங்க என்ன கேட்குறாங்க இருங்க, அவங்க ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் அவங்களுக்கு எல்லாமே எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும். நாங்கள் நடத்துகிற மாதிரி நடத்துனாங்கடா. இடம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன எங்கள் தலைவருக்கு இடம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உங்களுக்கு அந்த இடத்த அழகாக பெரிய எல்லாரும் வந்து ராஜ்நாத் சிங்லேருந்து எல்லாருமே வந்து பாராட்டக்கூடிய இடம் ஒரு நினைவு மண்டபம் அமைச்சிட்டார். அந்த மாதிரி உங்களுக்கு அமைக்க முடியலையே, அமைச்சிங்களா நீங்கள்? அவங்க சொல்கிறாங்க நாங்கள் பாஜகவை கூப்பிட நான் விரும்பலை அப்படின்னு. நினைவு மண்டபத்தை அமைச்ச மாதிரி நீங்கள் அமைச்சிங்களா? கலைஞருக்கு வந்து இப்போ லைப்ரரி அமைச்சோம், அந்த மாதிரி நீங்கள் அமைச்சிங்களா? இல்லை, அது முக்கியமானது. அதை மாதிரி தான் அதெல்லாம் தாங்கிக்க முடியாது, டைவெர்ட் பண்ணுறாங்க, இஷ்யூவை டைவெர்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் சரி, ஒன்று சொல்கிறேன், இது வந்து இப்போ திமுக இப்போ பின்பற்றல. இது வந்து தொண்டு தொட்டு எங்களுக்கு வந்து பவர் வேறு, ஆட்சி வேறுன்றது. அதனால் இதெல்லாம் பெருசாக பொறுத்து கிடையாது. நேரு கோ பேக்குன்னு கருப்பு கொடி காட்டின திமுக, அதே நேரு வச்சு காமராஜ் சிலை திறந்தமா இல்லையா? கார்பரேஷன் சார்பா எங்கள் மேயர் தானே திறந்தாரு. ஆனால் என்ன எதிர்கட்சியாக இருக்கும் போதே அது செஞ்சோம். இன்றைக்கி ஒரு ஆளுங்கட்சி, ஒரு முதலமைச்சர் கூப்பிட்டு ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூப்பிட்டு வச்சு என்ன பிறலை ஏற்பட்டு போச்சா? இல்லை நாங்கள் என்ன பிஜேபியோட கைகோத்துன்னு போக ஆரம்பிச்சிட்டோமா? இல்லை, என்ன சந்தேகம் இருக்குதுன்னா, இப்போ செல்வ பெருந்தகை அவர்களையே நான் இதே நேர்காணலில் கேட்டபோது திமுக யோசிச்சுக்கணும், 3 மாதத்துக்கு முன்னாடி மிக கடுமையாக 3 மாதத்துக்கு கூட இல்லை, 1 வாரத்துக்கு முன்னாடி விமர்சித்தவங்க. 1 வாரத்துக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டில் பேசுறது தான் நாங்கள். டிஆர் பாலு, கனிமொழி, தயாநிதி மாறன்லாம், இந்த தமிழச்சி தங்கபாண்டியன், ஆராசா எப்படி பேசுனாங்க பார்லிமெண்ட்ல? இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா பாஜக பாராட்டுது, கவனமா இருங்கன்றார். திமுக கொஞ்சம் கவனமா இருக்கணும், பாஜக வந்து உங்களை இந்த அளவுக்கு கலைஞரை பாராட்டுறாங்க அப்படின்னா கவனமா இருக்கணும். மோடி வந்து நேரா
கோபாலபுரத்தில் கலைஞரை பார்த்துட்டு நீங்கள் எங்கிட்ட எங்கள் ஊரில் வந்து ரெஸ்ட் எடுங்கன்னு கூப்பிட்டாரு, என் வீட்டுக்கே வாங்கன்னு கூப்பிட்டாரு. அதுக்கு அடுத்ததாங்க நாங்கள் அவரை கடுமையாக எடுத்தோம். செல்வத்தில் பெருந்தகை நல்ல நண்பர், அவர் வந்து நல்லா இருக்கார் எங்களோட. அவர் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும்னு அவர் காஷன் பண்ணுறதுக்கு அவருடைய காஷனை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அவரை விட ரொம்ப டபுள் எச்சரிக்கையாக இருப்போம். ஸோ அவங்க பாராட்டினாங்கன்னா அதுக்குள்ளே ஏதாவது இருக்குன்றதெல்லாம் நீங்கள் கவனமாக இருப்பீங்க. எங்களை இது மாதிரி பல பாராட்டுகள் வந்து பார்த்து தாங்கி வந்தோம். தான் சொல்கிறேன்னா, கலைஞர் வான்னு கூப்பிட்டவரே வீட்டில் வந்து தங்கன்னு மோடி கூப்பிட்டா என்னோட வந்து கூப்பிட்டாருல. ஆனால் அதுக்கு அப்புறம் தானே நாங்கள் கடுமையாக எடுத்த மோடியை. ஆனால் கோபேக் மோடின்னு கருப்பு கொடி காட்டணுமில்ல. இதெல்லாம் வந்து பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் வச்சு அனலைஸ் பண்ணி பாலிடிக்ஸில் பேசும். இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, கலைஞர் நாணய வெளியீட்டு விழா, பாஜக தலைவர் வராங்க. அப்புறம் ஆளுநர் தேநீர் விருந்தில் கடந்த ஆண்டு புறக்கணிச்சிட்டு இந்த ஆண்டு நீங்கள் போய் கலந்துக்கிறீங்க. எல்லாருக்கும் ஒரு என்ன நடக்குது திமுகவில்னு ஒரு சந்தேகம். அங்கே தான் ஒரு சந்தேகமும் தேவையில்லை. அதே ஆளுநர் இன்னைக்கு பேசிட்டார், கண்டிப்பாக நானும் கண்டிச்சுட்டு எல்லாரும் கண்டிச்சிட்டோம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது சொன்னோமே, கவர்மெண்ட் சார்பாக போனோம், கட்சி சார்பாக நாங்கள் யாருன்னா போனோமா? இல்லை, போன ஆண்டு ரெண்டுமே புறக்கணிச்சிங்க. போன ஆண்டு இல்லை புறக்கணிச்ச போது இருந்த சுச்சுவேஷன் வேறு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இப்போ கூப்பிட்றாரு போனோம்னா இவர் போகிறாரு. கவர்னர் ரிட்டையர் ஆகி போகிறாருல்ல, அவருக்கு ஒரு ஃபேர்வெல் கொடுத்த மாதிரியும் போட்டோன்னு போயிடலாம். நீங்கள் அடுத்த புது தகவலை சொல்கிறீங்களே, அவர் எப்போ போகிறாரு? ஈஸ கேஷுவல் லேபர் மாதிரி தான் சார் இருக்காரு. இப்போ அதனால போனீங்க ஃபேர்வெல் பார்ட்டி. அவருடைய இப்போ டென்யூர் முடிஞ்சு போச்சா இல்லையா? முடிஞ்சிருச்சுங்க. அப்போ அதுக்கப்புறம் இருந்தால் அது பேர் என்ன? கேஷுவல் லேபர் தான் அர்த்தம். இட்ஸ் அ கேஷுவல் லேபர் கவர்னர். இட்ஸ் நாட் ஃபுல் ஃப்ளெஜ்டு கவர்னர். ஸோ இப்போ நீங்கள் வந்து தேநீர் விருந்துக்குள்ள ஃபேர்வெல் பார்ட்டிக்கு போய் அவர் ஏன் அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? சந்தேகம் இருக்குல்ல. அதாவது சந்தேகம் வந்து எப்போது எல்லாருக்கும் வரும். ஆனால் நாங்கள் கிளியர் கட்டாக சொல்லிட்டோம், போக வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, பணிய வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் வந்து இப்போ அதுக்கு பிறகு எத்தனை வாட்டி மோடியை கண்டித்து அறிக்கை விட்டுருக்கீங்க. ஆமாம், எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்க்கிறோம், கடுமையாக எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்க்கிறோம். ஆனால் இது ஒரு சமரச புள்ளியோன்ற இடம் தான். சமரச புள்ளிக்கே இடம் இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டார் தலைவர். ஒருவேளை நீங்கள் போன கிளியாக சொல்லியிருக்காரு. எந்த காரணத்தை கொண்டும் கலைஞர் சொன்னது தான் சரி, இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு தொடர்பு கிடையாதுன்னு நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் ஜெயலலிதா வந்து எந்த காலத்திலும் இனி ஜெயலலிதா சேர மாட்டேன்னு இப்படி ஒத்தக்காரில் காமிச்சதில்லை. அதுக்கப்புறம் இபிஎஸ் கம்பெனியெல்லாம் போய் சேர்ந்தாங்களா இல்லையா? அந்த மாதிரி நாங்கள் செஞ்சோமா? சரி. ஆனால் என்னென்னா, நீங்கள் சொல்வதெல்லாம் எதிர்ப்பெல்லாம் ஓகே. என்ன இந்த சந்தேகத்திற்கான என்ன கேள்வி வருது அப்படின்னா, ஆளுநர் தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கலை. 3 தினங்களுக்கு முன்பு தான், தேநீர் விருந்து 3 தினங்களுக்கு முன்பு தான் திராவிடம் இந்த நாட்டை துண்டாடும் அப்படின்லாம் பேசியிருக்கிறார். இன்னும் எந்த கோப்புகளுக்கு வந்து அவர் கையெழுத்திடலை. இப்படி சூழலில் ஏன் தேநீர் விருந்துக்கு போனாங்க? பாய்காட் பண்ணியிருக்கணும்லன்ற கேள்வியை தானே எழுப்புறாங்க. அது தெளிவாக முதலமைச்சர் சொல்லிட்டார். நாங்கள் போனதனுடைய காரணம் வேறு. அதனால் போய் அங்கே போனதுனாலே அவரோட நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோன்னு இல்லை. அடுத்த நாளே எடுத்து பேசணுமா இல்லையா? இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி அவர் பேசுகிறபடி இதே அறிவாளத்தை நான் கொடி ஏற்றிட்டு தான் சொன்னேன். அவர் திராவிடன்ற வார்த்தையே இல்லைன்னு சொன்னால் தேசிய கீதத்தை அவர் அவமதிக்கிறார்னு அர்த்தம் நான் சொன்னேன். அதனால் அதை வந்து திசை திருப்புவதற்காக சில பேர் அந்த வேலை செய்கிறாங்க. நிச்சயமாக எந்த தருணத்திலும் பிஜேபியோட ஏங்க ஒப்பந்தம் வச்சுங்கன்னா நேரம் வச்சுட்டு போகிறதுல என்ன தப்பு இருக்குது? எங்களை யார் கட்டுப்படுத்த முடியும்? யார் கொஸ்டின் பண்ண முடியும்? கூட்டணி கட்சிகள் கேட்பாங்க, கூட்டணி விட்டு என்ன சொல்கிறீங்களா? கூட்டணி விட்டு வேற ஒரு கூட்டணிக்கு போகும்போதுன்னா இந்த கூட்டணியில் இருக்கிற ஏன் நாங்கள் கேட்கணும்? கன்சென்ட் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஒன்ஸு போனோன்னு முடிவு பண்ணிட்டா யாருடைய கன்சென்ட் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. எங்களை விட எங்களோட கூட்டணியில் இருக்கவங்க ரொம்ப தெளிவானவங்க. அதனால் நாங்கள் எதாவது அப்படி இருக்கிறோன்னா அவங்க முதல்ல குரல் எழுப்பிடுவாங்க, எங்களை விட்டு போவாங்க. தே ஆர் ஸ்டெடி, ஸ்ட்ராங்காக இருக்காங்க எங்களோட. காரணம் எங்களை அவங்களுக்கு தெரியும், அவங்களும் எங்களுக்கு தெரியும். பரஸ்பரமாக நம்பிக்கை. இடையில் இந்த இடைத்தரகர்கள் பேசுகிற பேச்சுக்கள்லாம் அவங்க எங்கள் கூட்டணியில் இருக்கிற யாரும் செய்ய முடிச்சிட மாட்டாங்க. ஆனால் இன்னொன்றையும் நீங்கள் கவனிக்கணும். கடந்த முறை அதிமுக பாஜக உறவு இருந்தது, மற்ற கட்சிகள்லாம் வந்து திமுக தான் பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்காங்க. இப்போ அதிமுகவும் உறுதியாக பாஜக எதிர்ப்பில் இருக்குது, அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை நான் ஏற்றுக்க தயாராக இல்லை. பத்திரிகையில் வர செய்திகள்லாம் பார்த்தால் இபிஎஸ் ஓரங்கட்டப்படுவாரோன்ற ஒரு நிலைகள்லாம் இருக்குது. அவரோடு இருந்த மூத்த மந்திரிகள்லாம் ஒரு தனியாக நேற்றுக்கு கூடி பேசியிருக்காங்க. அவங்க வந்து பிஜேபியோட அலைன்ஸ் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்கன்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியாது, ஆனால் பத்திரிகை செய்தி வச்சு நான் சொல்கிறேன். அதனால் அவங்க எங்கள் மேலே சந்தேகப்படுறதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர் கொடுக்குற
போகாமல் சரி கட்டி வச்சுக்கிறது நல்லது. அவங்க ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அவங்க குறி வந்து எங்க திமுக அவங்க கூட்டணி வச்சுக்கிற மாதிரி கட்சி. இல்லையே. திமுக இவரை கூட்டணி ஓரம் கட்சி. எனக்கு இருக்கிற பயமே இவர் ஓரம் கட்டி தனிமையாகிடுவாரோன்ற பயமாக தான் இருக்குது. ஏன்னா அவர் கூட இருக்கிற லெஃப்டினன்ட்ஸ் பூரா வேற ஒரு கேம்புக்கு போகிற மாதிரி செய்திகள்லாம் வருது. ஸோ பாஜக பலப்படும்னு சொல்றீங்க. யார் போனாலும் அது பலப்பட போகிறது இல்லை. ஒன்று மாத்திரம் சொல்கிறேங்க, டிஃபெக்ட் ஆகி போகிறவங்களால ஒரு கட்சி பலப்பட்டுறது. தட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு கட்சியில் இருந்து வந்து சேர்ந்த உடனே இந்த கட்சி பலப்பட்டுன்னு சொல்ல முடியாது. அவங்க தான் பலவீனமாக ஆயிடுறாங்களே தவிர, எக்ஸப்ட் 1 or 2. எம்ஜிஆர் இஸ் an எக்ஸப்ஷன். ஆனால் பாஜக எதிர்ப்பில் நாங்கள் உறுதியாக இருக்கோம், அதனால திமுக கூட்டணி கட்சிகள் எங்களை நோக்கி வருவாங்கன்றது ஒன்று. இன்னொன்று, திமுக கூட்டணி கட்சிகளை ஒரு அடிமை மாதிரி நடத்துகிறாங்க, ஒன்றுக்கும் கருத்து சொல்லாமல் அவங்களெல்லாம் அடக்கி வச்சுருக்காங்கன்ற விமர்சனத்தையும் சொல்கிறாங்க. தவறானது. எந்த ஒரு முடிவு இருந்தாலும் அவங்கள கேட்டு தான் எடுக்கிறோம். அனைத்து கட்சி நாங்கள் தளபதி நடத்தின அனைத்து கட்சி கூட்டம் மாதிரி எடப்பாடி நடத்தியிருக்காரா, ஜெயலலிதா நடத்தியிருக்காங்களா? கிடையாது. எம்ஜிஆர் கூட நடத்துனது கிடையாது. அதனால் ஒவ்வொரு முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அனைத்து கட்சி கூட்டி தான் தலைவர் முடிவு எடுக்கிறாரு. அதே மாதிரி எங்களுடைய அலையன்ஸ்குள்ளே எதனா முக்கியமான ஒன்று உடனடியாக கூட்டு முடிவு பண்ணுறாரு. வந்து இப்போ எல்லோரும் ஒரு மாதத்துக்கு எப்படி 2 முறையாவது எல்லா லீடர்களும் தலைவர் வந்து பார்க்குறாங்க. பரஸ்பரமாக போயிட்டுருக்கு. ஆனால் பரஸ்பரம்ன்றது வந்து அடங்கி போயிடுறாங்கன்னு இபிஎஸ் சொல்கிறாரு. ஒரு குரல் கொடுக்க மாட்டாங்க இந்த கூட்டணி கட்சி, ஒரு போராட்டம் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கு சிண்டு முடிக்கிற கதை இது. இப்போ சண்டை அவங்க வந்து திருப்தியாக இருக்கும்போது ஏங்க சண்டை போடணும்? சண்டை எதுக்கு போடணும்? பிரச்சனை தானே சண்டை போடணும். இல்லை, இப்போ கார்த்திக் சிதம்பரம் மாதிரி, செல்வ பெருந்தகை மாதிரி அவங்கெல்லாம் தான் ஒரு எதிர்கட்சி மாதிரி செயல்படுறாங்க. இப்போ கார்த்திக் சிதம்பரமே வெள்ள அறிக்கை கேட்குறாரு. வெள்ள நிவாரணம்லாம் என்ன பண்ணீங்க, வெள்ள தடுப்பு பணிகள், வெள்ள அறிக்கை கொடுங்கன்னு அவர். கார்த்திக் சிதம்பரத்தை பற்றி நான் கவலைப்படல. அவங்க அப்பா எங்களை நல்லா இருக்கார். சிதம்பரம் சீனியர் லீடர். அன்றைக்கே வந்து நாங்கள் அவர் ரொம்ப பாராட்டி பேசியிருக்காரு. அவர் கேட்டிருந்தா வெள்ள அறிக்கை நாங்கள் பதில் சொல்லியிருப்போம். அவர் புள்ள கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவர் ஒரு எம்பி தானே, அவர் கொஞ்சம் அவர் நிழலில் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். கட்சியை வளர்க்கணும், காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும். இப்படியே நம்ம திமுகவோடயே இருந்துட்டா காங்கிரஸை வளர்க்க முடியாதுன்றது தான் அவர் நடக்கிறதே. காமராஜர் ஆட்சின்றது தான் ஆர்குமெண்ட்டு. காமராஜர் பள்ளிக்கூடத்தில் திறந்தார், பகல் உணவு போட்டார், காலை உணவு சேர்த்து தளபதி கொடுக்குறாருல்ல. காமராஜ் உயிரோடு இருந்தால் திமுகவில் சேர்ந்துருப்பாருங்க. இன்னும் சொல்ல போனால் தளபதியினுடைய திருமணத்துக்கு அவர் தான் வந்து நடத்தி வச்சிருக்கோம். நடப்பதே காமராஜர் ஆட்சி தான். ஆனால் அவங்களோட ஆதங்கம் என்னன்னா, செல்வ பெருந்தகைலாம் என்ன பேசுறாங்க? இது இன்னைக்கா பேசுறாங்க, 50 வருஷமா பேசிட்டு இருக்காங்க. காமராஜ் செத்த நாள்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கணும், சீட்டு வாங்குற இடத்துல இருக்கக்கூடாதுன்ற ஆதங்கம். அவங்க கேட்குற அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒவ்வொரு தலைவரும் வரும்போது தான் பேசுவாங்க. கடைசியில் கையெழுத்து போட்டுட்டு கை குலுக்கிட்டு போவாங்க. இதுதான் அரசியல் யதார்த்தம். அவங்க தட் இஸ் தேர் சர்வைவலுக்காக சில பேர் பேசுவாங்க. அது வந்து நோ மோட்டிவ். இதுவரைக்கும் கூட்டணி கணக்கு, அரசியல் கணக்கெல்லாம் பேசணும். இப்போ நீங்கள் பழுத்த அரசியல்வாதி, கொள்கைபால் உறுதியோடு இருக்கிறதுனால கொஞ்சம் கொள்கை சார்ந்து பேசுகிறதுல இந்த முருகன் மாநாடு அப்படின்றது கூட்டணி கட்சிகள் மத்தியிலும் அதிருப்தி, திராவிடர் கழகம் மத்தியிலும் அதிருப்தி. என்னதான் சிக்கல்? உங்கள் ஒரு கொள்கையிலிருந்து வலுவுதோ இந்த அரசுன்ற கேள்வி இருக்கே. அது வந்து தெளிவாக நானும் பதில் சொல்லிட்டேன். பேட்டி கொடுக்குறப்ப சொன்னேன், ஒரு மாநாட்டில் போடுற தீர்மானத்தெல்லாம் அமல்படுத்தணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அந்த மாநாட்டில் தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த மாநாடு நடத்துறது ஆன்மீகத்தினுடைய விருப்பப்பட்டு அவங்க நடத்துனாங்க. அந்த மாநாட்டில் போட்ட தீர்மானம் தான் விமர்சனத்துக்குரியதாயிடுச்சு ஆசிரியர்லேருந்து. அதை தலைவர் ஊர்லேருந்து வந்தவுடனே எல்லா தீர்மானத்தையும் நாங்கள் போட்டதெல்லாம் அமல்படுத்தணும். அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு இது செக்குலர் ஸ்டேட். ஒரு மாநில சர்க்கார் வந்து சட்டம் போடுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பரிசீலனை பார்க்கும். அப்போ நிச்சயமாக ஆசிரியர் மற்றும் சொல்ல கருத்தை ஏற்றுக்கணும்னா தளபதி போடுவார். அதே மாதிரி ஒரு சட்டம் வந்து போட்டோம், கொண்டு வந்தாங்க 12 மணி நேரம் 24 ஹவர்ஸில் ரத்து பண்ணார். அதனால் தலைவர் ஊர்லேருந்து வரட்டும். இதுக்கு அவர் ஒரு நல்ல சொல்கிறார். இது வந்து இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பது திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சின்னு சொல்லியிருக்காரு. அதனால் திராவிட இயக்கங்கள் என்ன செஞ்சதோ அதை பின்பற்றி தான் அவர் போவார். விசிக தீர்மானம் என்ன போடுறாங்கன்னா, கல்வியில் கூட இதை புகுத்துவது அப்படின்றது இந்த அரசு கொள்கையிலிருந்து வலுவுகிறதோ என்ற அச்சம் மேலிடுகிறது. நிச்சயமாக அந்த அச்சம் போக்குவதற்கு தளபதி வந்தோன்னு பதில் சொல்வார். ஏன் பாஜகவை திருப்திப்படுத்துறதுக்கு, இந்து வாக்கு வங்கியை திருப்திப்படுத்துறதுக்கு பாஜக நாங்கள் திருப்திப்படுத்தணும்? நாங்கள் எதுக்காக திருப்திப்படுத்தணும்? அவங்க தான் வேல் யாத்திரை எல்லாம் அதெல்லாம் அவர் வேல் யாத்திரை போனது தான் ஃபெயிலியர் ஆச்சு.
வேலையாத்திரை போன பிறகு தான் திருச்செந்தூரில் நாங்கள் ஜெயித்தோம். திமுக தான் ஜெயிச்சோம் அந்த தொகுதியில். அவர் போனார் போன எலெக்ஷனுக்கு முன்னாடி 2016 முன்னாடிக்கு போனார். அந்த முருகன் போனார். அவர் போன பிறகு எதுலேயும் முருகர் இருக்கிற எல்லா தொகுதியிலும் நாங்கள் தான் ஜெயிச்சோம். 6 படை வீடுல 4 நீங்க. ஆமாம், திருச்செந்தூரில் நாங்கள் தான் ஜெயித்தோம், திருத்தணியில் நாங்கள் தான் ஜெயித்தோம், பழமுதீஸ்வரில் நாங்கள் தான் ஜெயித்தோம், சுவாமி மலையில கூட்டணி கட்சி எல்லாம் நாங்கள் தான் ஜெயித்தோம். அதனால் முருகர் எங்கள் பக்கம் தான் இருக்கிறாரு. அப்போ அப்புறம் எதற்காக இந்த மாநாடை நடத்துறீங்கன்ற கேள்வி. அது ஆன்மீகத்தினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப பாடினாங்க. அதை அவர் ஒரு 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 குறிப்பிட்டவங்களை திருப்திப்படுத்துவதுக்காக இல்லை, ஒரு மதவாதத்துக்காக இல்லை. அவங்க நடத்துகிறாங்கன்னும் போது குறுக்க நம்ம நிற்கும் போது உடனே கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் நடத்துகிறாங்களா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு ஜட்ஜிக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு, என்ன கொடுக்குறாரு? அதாவது பிராமணர்கள் சாப்பிட்டு போட்ட எச்சலையில் உருளுவது தான் நியதின்னு கொடுக்குறாரு. தீர்ப்பு வந்துதா இல்லையா? இது மாதிரி தீர்ப்புள்ள இருக்கிற போது நாங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் நடக்கணும் ஒரு அரசு. அந்த மாதிரி ஒருத்தர் போய் அங்கே போய் கேட்டோடனே ஒரு ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ணி கொடுத்தா என்ன பண்ண முடியும்? அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். அதனால் எங்கள் கொள்கைக்கு மாறாக போகிற மாதிரி இருந்தால் நிச்சயமாக அந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க மாட்டோம். அது மட்டும் தெளிவாக சொல்லிட்டோம். அதாவது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு கமிஷன் கொடுக்குற ரிப்போர்ட்டை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதில் ஒரு மாநாட்டில் போகிற தீர்மானம் அப்படியே எடுக்க முடியாது. அது சட்ட ரீதியாக எதுவும் ஆசிரியரையும் மற்றும் கூட்டணி தலைவர்களையும் கலந்து ஆலோசித்து தான் தலைவர் முடிவு எடுப்பார். ஆனால் திரு சேகர்பாபு அவர்கள் அடுத்த அம்மன் விழா மாநாடுமே நடத்துவேன்னு அடுத்த கட்டத்துக்கு அவர் சொன்னால் கூட சீஃப் மினிஸ்டர் முடிவு எடுப்பார். அதான் சொன்னேன், ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட ஒரு திட்டத்தை கூட உடனடியாக வாபஸ். அதே மாதிரி யார் சுட்டி காட்டினாலும் அது எங்கள் நலன் கருதி, நாட்டு மக்களுடைய நலன் கருதினா அதில் அடம்பிடிக்கிறவர் அல்ல தளபதி முக. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இன்னொரு கோரிக்கையும் இருக்குது. இப்போ கூட்டணி கட்சிகள் சொல்லியிருக்கிறாங்க தலைவர் வந்தோடனே கலந்து பேசுவோன்னு. ஆனால் திருமிகு வானதி சீனிவாசன் என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டணி கட்சி பேச்செல்லாம் கேட்காதீங்க, நீங்கள் நல்ல முறையில் தான் மாநாடு நடத்தியிருக்கிறீங்க, இதை நல்லா சிறப்பாக செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரியே இருக்கணும் அப்படின்னு. வானதி சீனிவாசன் என் கட்சிக்கு பொய்ச்சாளர் உள்ள கூட்டணியில் இருக்கிற கட்சியும் கிடையாது. அதனால் ஒய் யூ கிவ் தட் மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இல்லை, உங்களுக்கு ஒரு ஆலோசனை பாராட்டு தான் தெரிவிக்கிறாங்க. பாராட்டு தெரிவித்தா கூட உள்நோக்கத்தோடு நல்ல பாராட்டு, அது தூக்கி எறியப்பட வேண்டிய பாராட்டு. அதை பொருட்படுத்தலை. தமிழிசை கேட்குற இன்னொன்று, முருகன் மாநாடை ஒட்டியே ஏன் முதல்வரோ அல்லது திரு உதயநிதி ஸ்டாலினோ அங்கே போகலை, நேரில் போகலை? மற்ற சிறுபான்மை பண்டிகை விழான்னா நேரில் போவாங்கல்ல, இதுக்கு ஏன் போகலை அப்படின்னு கேட்குறாங்களே. அந்த அம்மாவுக்கு திருச்செந்தூரில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலான்ற கோவத்தில், முருகன் மேலே இருக்கிற கோவத்தில் சொல்கிறாங்க. இல்லை, எல்லாத்தையும் நீங்கள் இப்படி நகைச்சுவையாக கடந்து போகிறீங்களா? அவங்க கேட்குறது தானே சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க? அம்மா போட்டிட்டாங்களா திருச்செந்தூரில் இல்லையா? அவங்க தூத்துக்குடியில் போட்டாங்க, திருச்செந்தூர் வருது இல்லை அதில். ஆமாம், ஓட்டு விழலையாங்க. முருகன் மேலே இருக்கிற கோவத்தினால இப்படி திருப்பி பேசுகிறாங்க தம்மா. எங்களுக்கு முருகன் மோத விடுறாங்க. இல்லை, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த அரசு இந்துக்களுக்கு எதிரான அரசு, ஒரு இந்துக்கள் ஒரு முருகன் மாநாட்டுக்கு முதல்வர் தவிர்க்கிறாருன்னு சொல்ல வராங்க. ஓட்டு போட்டவங்கலாம் மொத்த பேர் இஸ்லாமியர் மட்டுமா ஓட்டு போட்டாங்க, கிறிஸ்தவர்கள் மட்டுமா ஓட்டு போட்டாங்க? ஓட்டு போட்டவங்கள 190 பேர் இந்துக்கள் தான் எங்களை ஓட்டு போட்டிருக்காங்க. கிறிஸ்தவரும் போட்டிருக்காங்க, இஸ்லாமியரும் போட்டிருக்காங்க, இந்துக்களை ஓட்டு போட்டுருக்காங்க. அவங்க இதை வச்சு தான் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த மண்ணில் பெரியார், அண்ணா, கலைஞர் போட்ட விதை யாராலையும், ஜெயலலிதாவை நான் ஒரு பிராமணர் பாப்பாத்தின்னு சட்டசபையில் சொல்லியே கூட அந்த மாவில் இங்கே ஒன்றும் அதை பண்ண முடியலையே. திராவிட பேரை சொல்லி தானே வண்டியை ஓட்டினாங்க. பெரியார், அண்ணா பேரை சொல்லாமல் எம்ஜிஆர் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த 3 சொல்லாமல் அவர் 3 பேர் யார்? திராவிட நீட்சி தான். ஸோ அதில் மாற்றம் இருக்காது அப்படின்றீங்க. அண்ணாமலை தலைமையிலும் பாஜக எழுச்சி பெற்றாலும் இங்கே அப்படி ஒரு மாற்றம் வராதுன்றீங்க. அண்ணா மண் ஆழ்வார் மண்ணுலாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் வராதுன்னு சொல்ல வரீங்க. அதெல்லாம் அண்ணா மண்ணாக தான் இருக்குது. யாரும் இதை ஆக்கிரமிக்க முடியாது. இதில் யாரும் உள்ளே ட்ரெஸ்பாஸும் பண்ண முடியாது. மிக்க நன்றி. நிகழ்ச்சி சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை. என்ன நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.